Hi everyone, this is Praveen from Beats Digital Audio Systems Arandangi. நம்மக்கிட்ட இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் ப்ளஸ் பேனலு ப்ளஸ் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர். இது எதுக்காக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். நீங்கள் வந்து மிக்சரோட ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ இன்புட், அதாவது மைக்கில் போட்டு பாட்டு பாடுற மாதிரி கரோக்கி வித்து நம்ம ப்ளூடூத்து அந்த மாதிரி மிக்சிங் ஆகக்கூடிய ஒரு கேபினெட் பேனல் தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 சைஸ் பார்த்தீங்கன்னா 3900 மேட்ரிக்ஸ் அந்த சைஸ் உள்ள கேபினெட்டு ப்ளஸ் பேனல் ப்ளஸ் ப்ரீ ஆம்பு. இது அவுட்ரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு. நீங்கள் இதில் 2 ஸ்பீக்கர் ஒரு சப்பு போடுறதுனாலும் தாராளமாக போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆர்சி இன்புட்டு, ஃபேன் இன்புட்டு, ஃபியூஸ் சாக்கெட்டு, ஏசி கார்டு ஹோலு அது வந்துடும். இன்னொருல பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பு ப்ரீ ஆம்போட சேர்த்தியே உங்களுக்கு பண்ணியிருக்கோம் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைக்கு இன்புட் வந்துடும். மைக் 1, மைக் 2, மைக்கோட வால்யூமு, எக்கோ, பேஸ் அண்ட் ட்ரிபிள் வந்துடும். நீங்கள் வால்யூம் இன்புட் வந்து இதில் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இது அவுட்புட் வால்யூம். எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வச்சுக்கலாம், இல்லை சப்புக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வியூ மீட்டர் போடுறது அப்படின்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பகாரியா மாடலுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது அப்படியே செட்டாக நம்ம கொடுக்குறோம். இந்த இதில் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் 3 சைஸ் இருக்குது. பேசிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2200 அப்படின்னு ஒரு மாடல் வரும். இதோட சின்ன சைஸ், அதாவது நீங்கள் ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும்னா அந்த கேபினெட் பேனல் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த மாடல் வரும். இதுக்கு அடுத்து இதோட பெருசாக 4700 அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெருசாக வரும். அந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க கரெக்டாக இருக்கும். அதே போல் அந்த சின்னதில் வந்து உங்களுக்கு 40 அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை கிளாஸ் டீல பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி இன்புட், ஏசியாகவும் கொடுக்கலாம், டிசியாகவும் கொடுக்கலாம். நீங்கள் ஏசி கொடுத்தீங்கன்னா டிசி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிரும். இதில் வந்து 12 ஒரு 1 ஆம்பியர் அந்த ரேஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். 1 to 2 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் வந்துடும். 12 வோல்ட்லேருந்து நீங்கள் எடுத்து 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி யூஎஸ்பி போர்டு கொடுத்துக்கலாம், எல்இடிக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். 12 வோல்ட் ரெகுலேட்டரோடு வந்துடும். ஆடியோ இன்னு அவுட்டு கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். இதே போல் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வெறும் பேனல் கேபினெட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இது ரெகுலராக அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.